2025 சாம்பியன்ஸ் கோப்பை தொடருடன் ரோஹித், கோலி ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு. T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் சாம்பியன் பட்டத்தை இந்தியா கைப்பற்றியதை அடுத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகியோர் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர். உலகக் கோப்பையை வென்றதால் கௌரவமாக T20 போட்டிகளில் இருந்து 3 கிரிக்கெட் வீரர்களும் விலகியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இளம் வீரர்கள் இதன் மூலம் T20 கிரிக்கெட்டில் அதிக அளவு இடம்பெறப் போகிறார்கள். இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் எப்போது விடைபெறப் போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு உலகக் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை ரோஹித், விராட் கோலி ஆகியோர் தவறவிட்ட நிலையில் இனி அடுத்த 50 ஓவர் உலகக் கோப்பை 2027ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. அதற்குள் ரோஹித் சர்மாவுக்கு 40 வயதாகிவிடும், விராட் கோலிக்கு 38 வயதாகிவிடும். இதனால் இருவரும் இந்த தொடரில் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் 2025ஆம் ஆண்டு ICC சாம்பியன்ஸ் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. அதற்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளது. இந்த தொடரில் சீனியர் வீரர்கள் அனைவரும் பங்கு பெறுவார்கள் என ஜெய்ஷா அறிவித்துள்ள நிலையில், அதுதான் இந்த 3 வீரர்களுக்கும் கடைசி சர்வதேச ஒருநாள் போட்டி தொடராக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா என இருவருக்குமே வயதாகிவிட்டதால் தற்போது டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாட முடிவெடுத்திருக்கிறார்கள். டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருப்பதால் சச்சின் டெண்டுல்கர் எவ்வாறு கடைசி வரை டெஸ்ட் போட்டி மட்டும் விளையாடினாரோ அதேபோல் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒருநாள் போட்டியிலிருந்து விலக உள்ளனர். T20 உலக கோப்பையை வென்றது போல் ICC சாம்பியன்ஸ் தொடரையும் வென்று கௌரவமாக ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகியோர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். மேலும் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் தற்போது குறைந்து வருகிறது. இந்த 7 மாதத்தில் இந்தியா வெறும் 3 ஒருநாள் போட்டிகளில்தான் விளையாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.